ஆட்கொள்ளும் சக்தியுடனே உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும் உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன் உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும் உயர் பலத்தினால் என்னை நிறைத்திடும் சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இந்த மணிக்கு வல்ல நாயகனே சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இந்த மணிக்கு வல்ல நாயகனே சகலமும் செய்தராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாருமையனே சகலமும் செய்தராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாருமையனே உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும் உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன் உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும் உயர் பலத்தினால் என்னை நிறைத்திடும் சாலேமில் ராஜரீகம் செய்குவீர் நீதியோங்கிடவும் ராஜ்யமெங்கும் சாலேமில் ராஜரீகம் செய்குவீர் நீதியோங்கிடவும் ராஜ்யமெங்கும் ராஜாக்கள் பிரமிக்க ஜாதிகள் நடுங்க சீயோனை சீரக்கச் செய்வீர் ராஜாக்கள் பிரமிக்க ஜாதிகள் நடுங்க சீயோன் சாலேமில் ராஜரீகம் செய்குவீர் நீதியோங்கிடவும் ராஜ்யமெங்கும் சாலேமில் ராஜரீகம் செய்குவீர் நீதியோங்கிடவும் ராஜ்யமெங்கும் ராஜாக்கள் பிரமிக்க ஜாதிகள் நடுங்க சீயோனை சீரக்கச் செய்வீர் ராஜாக்கள் பிரமிக்க ஜாதிகள் நடுங்க சீயோனை சீரக்கச் செய்வீர் ராஜாக்கள் பிரமிக்க ஜாதிகள் நடுங்க Beradria se gornia swankala mangarantana yasbara manatura. Yes, Jesus. Thank you, Lord. We praise you. Sirab de lankara siparana mankara ambaranti dankara. Radu rabas balakcharanka sambarana mankalanti daka sabarabana tuda. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you. Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise, 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 we praise you. Thank you, Jesus. 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 Ria parau shabala rasanturi bika sanda yatri amara mananka tuna. Ratina sidara jaratina basabalab ganatratias barabdilang karabani anamtina. Thank you, Jesus. Praise, praise. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Stotram. Stotram Appa, Stotram Appa. Yes, we praise, we praise, we praise, we praise you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We thank you. நல்ல தூதனாய் இருந்த பிசாசு இருந்து விழுந்த பிசாசை மாற்ற முடியாது.
And the Satan who was once a good angel and he has fallen, we cannot change him. அவனை திருப்பி சுத்திகரிப்பு கூட்டம் அவனுக்கு நடத்தி அவனை மாற்ற முடியாது. And we cannot conduct all the sanctification meetings and change him. ஆனால் மனுஷனை மாற்றலாம். But however we can change man. ஆனால் அந்த மாற்ற முடியாத பிசாசுக்கு நமக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். But however there is only a little difference between the devil that cannot be changed and the man that can be changed. எப்படி என்ன வித்தியாசம்? What is the difference? அவனை மாற்ற முடியாது. He cannot be changed. நம்மை மாற்றலாம், ஆனால் அது ஒரு வாழ்நாள் ஆகும், அது ஒரு ஆயுஷ் காலம் ஆகும். அது We can be changed, but it will take all the whole lifetime. அது மாத்திரமல்ல, கடவுள் மனுஷனாய் மாறி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு அது பலமுறை தெளிக்கப்பட்டு இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாற முடியும். Not only that, God himself has to come as man and he has to die and he has to shed his blood and his blood has to be sprinkled every time and often, and then only we can be changed. அது மாத்திரமல்ல, Not only that, நாம் இந்த சுத்திகரிக்கிறதான இந்த process, இந்த நிகழ்ச்சிகளில் இந்த செயலில் நாம் பிடிவாதமா இருந்தால், தேவனோடு ஒத்துழைக்காவிட்டால், கடைசியா நம்முடைய உள்ளம் கடினப்பட்டு கட்டியாய் கடைசில நமக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் இருக்காது. not only that, if we harden our heart and if we do not cooperate with the Lord in all the sanctification meetings, our heart will get hardened and finally we will be a state where we will become like the devil who cannot be changed. பிசாசை மாற்ற முடியாது, நம்மில் சிலரையும் மாற்ற முடியாது. அப்படி ஒரு முடியாத நிலவரத்திற்கு கட்டியான களிமண்ணாய் மாறுவோம். Devil cannot be changed, and also some of us will also be in that state where we'll be hardened as rock. அது அவ்வளவு டேஞ்சரான ஒரு காரியமா இருக்கிறபடினால், because that is so much dangerous, அவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கிறபடினால், because that is so rock solid, அது நீண்ட காலம் நடக்கிற ஒரு மாற்றமா இருக்கிறபடினால், because that is a very long process. அதனாலதான் நம்ம அடிக்கடி வரோம், அடிக்கடி ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், தாழ்த்துறோம், நம்மை வருத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறோம். That is the reason we often come to the presence of God, humble ourselves and take fasting, and we seek the presence of God. நமக்கே தெரியும் நம்ம எவ்வளவு வீக் ஆனவர். We ourselves know how weak we are. கொஞ்சம் அப்படி வெளியே போனா உலகம் இழுத்துட்டு போயிடும். Even for a little while, if we go into the world, we will be dragged into it. கர்த்தருடைய பெரிய கிருபை நம்மை பாதுகாத்து வருகிறது. But however, by the great grace of God, it is protecting us. கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இந்த சில நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருக்க கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். By the great grace of God, for few days God has enabled us to take fasting and wait in his presence. அவருடைய பிச்சை, அவருடைய இரக்கத்தினால் தேவன் நம் மத்தியில் வந்து நம்மை அவர் கழுவி கொண்டிருக்கிறார். And his arms and his mercy, and he has, for his love, he has come into our midst and he is sanctifying us. அதற்காக கொஞ்சம் நேரம் நன்றி நான் நிரம்பி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். That with all gratitude for some time let us praise God. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே நன்றி. நீர் எங்களை சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கழுவி கொண்டு இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus. Stotram, 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 stotram. நன்றி பா. Thank you Jesus. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Praise you Lord, praise you. தேவனுடைய விடாமுயற்சியை நாம் பாராட்ட வேண்டும். We need to appreciate the perseverance of our God. ஏனா நாம் எவ்வளவு மோசமானவங்க, எவ்வளவு மட்டமானவங்க, ஆனா நம்ம மாறணும் அந்த விஷயத்துல எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்க. Because we are so worse and so bad, and also we are so careless of not being changed. அப்படி இருந்தாலும் தேவன் நம்முடைய காரியத்துல சலித்து போய் நம்மை தள்ளி விடுறதில்லை. And even that God is not vexed and he does not cast us away. நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தாலும் நமக்கு பின்னாடி வந்து தட்டுகிறார், அடிக்கிறார், அணைக்கிறார், விடுறதில்லை.
Though we are careless, he is following us, he is coming back at us, he is smiting us and he is tapping us, and he does not give up on us. பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியம் நம்முடைய சுத்திகரிப்பு தான். And the devil, he knows it very well. The most important thing in our life, it is our sanctification. நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இருக்கிற அந்த கோப ஓட்டை, அந்த லௌகிக ஓட்டை, அந்த இச்சை ஓட்டை, அந்த பொய் ஓட்டை, இதுதான் பிசாசனுடைய பெலன் என்று அவனுக்கு நல்லா தெரியும். And he very well knows of all the whole of worldliness and whole of lust and whole of anger. All these are weaknesses he very well knows. அப்ப இதை மூடிட்டா அவனுக்கு பெலன் இல்லாமல் போய்விடும். If we close all these things, he will not have any power over us. ஆனால் நமக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. But for us, all these things are not a problem. நமக்கு அந்த பணம் வேணும், நமக்கு அந்த வெளிநாட்டுக்கு போகணும், அந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், இதெல்லாம் தான் லிஸ்ட் டாப்ல இருக்குது. இந்த சுபாவத்துல மாறணும்னு சொல்றது கீழே எங்கேயோ கிடைக்குது. And going abroad, having a very good job and writing the exams, all these things are in a top of our list, and all the sanctification and changing ourselves, it is on the bottom of our list. ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? But what does Jesus say? உன்னுடைய சுத்திகரிப்பு, உன்னுடைய ஓட்டைகளை அடைக்கிற அந்த காரியத்தை உன்னுடைய லிஸ்ட்ல டாப்ல வை, மற்றவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். And he says all the cleansing of yourselves and closing all the gaps and holes, make it at the top of your list, and all these things shall be added unto you. ஆகையால் நாம் ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். So we are now going to offer 100 praises. நாம் எல்லாரும் இங்கே வந்த காரணமே இயேசு வரும்போது போக வேண்டும். And the sole reason that we all come here and gathered here is that when Jesus comes, we all should be caught up together. இயேசு வரும்போது போக வேண்டும் என்றால் நம்முடைய சுத்திகரிப்பு லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்கணும். If at all we have to go at the coming of Jesus, the sanctification of us should top our list. சுத்திகரிப்பு கூட்ட லிஸ்ட்ல நம்பர் 1 இருந்தா, சுத்திகரிப்பு கூட்டத்துல மட்டும் ஆண்டவரே எனக்கு கோபம் வருது, எனக்கு கொஞ்சம் எனக்கு அந்த சினிமா எல்லாம் பார்க்காம இருக்க முடியல, எனக்கு நிறைய கோபம், கட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டேன், போன வாரம் அந்த பொய் சொல்லிட்டேன், இப்படி எல்லாம் இங்க மட்டும் இல்ல, டெய்லி இதுக்கு ஜெபிச்சிட்டு இருப்போம். And if all this sanctification tops our list, not only in all these meetings we will confess all these things, I'm seeing television, I'm getting angry, so all these things, not only in these meetings, every day we'll pray for this. ஆகையால் நாம் இப்பொழுது ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். So now we are going to offer 100 praises. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது as we offer praises, நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். we have to be cleansed. இயேசுவை போல பரிசுத்தமாய் மாற வேண்டும். We have to be holy as Jesus is. அந்த கீழே கிடக்கிறதான் அந்த குறிப்பானது ஒரு மேல ஏறி 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 ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கணும். The point that is at the bottom of the list, it should gradually come up and up, and it should top our list. அது அர்த்தம், அது நமக்கு ஒரு பெரிய பாரமாய் மாறிவிடும். ஆண்டவரே நான் உம்மை போல மாறினா இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை மாற்றும், ஆண்டவரே எப்படியாவது இந்த கோபத்திலிருந்து விடுதலை தாரும் என்று ஜெபித்துக் கொண்டே இருப்போம். The meaning is all this burden, it should be a prime burden, and it should always come at the top of a list, and every day we should pray, oh Lord, change me as thou art, and we have to pray like that. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. இப்பொழுது ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நான் நம்புகிறேன், நாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த குறிப்பை மேலே கொண்டு போய் வைக்க போகிறார். I believe as we offer all this 100 praises, God will bring the bottom of the list, and it will reach the top of a list. யார் யார் தங்களுடைய சுத்திகரிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுவின் வருகையை நோக்கி வேகமாய் ஓடுகிறவர்கள். And all those who give much importance to their sanctification, they are those people who are getting ready for the coming of Jesus. ஆகையால் நம்முடைய சுபாவ வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்போமாக. So let us give importance to the character growing. நான் இயேசுவை போல மாற வேண்டும். I need to become like Jesus. இயேசுவை போல பரிசுத்தமாய் மாற வேண்டும். I need to be holy like Jesus. இயேசுவை போல சத்துருக்களை நேசிக்க வேண்டும். I need to love my enemies as Jesus இயேசுவை did. போல தாழ்மையாய் இருக்க வேண்டும். As Jesus was humble, so I have to be. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus. பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
சோத்ரம் 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 மோத்ரம் சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ரம். நாம் இப்பொழுது பாடினோம் மாறாவின் நீர் இனிக்க செய்த நீர் என்று பாடினோம். Now we sang that the waters, bitter waters of Mara to be turned as sweet. He made it sweet. He made it sweet. அப்போ கசப்பான தண்ணீரை இனிமையான தண்ணீராய் மாற்றினார். And he made the bitter waters of Mara as sweet waters. நாமும் கசப்பானவர்கள் தான். Even we all also are bitter. நம்முடைய கோபம் சில நேரத்துல சில காரியங்களை சாதிக்கலாம், ஆனால் அது மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் கசப்பான ஒரு காரியம். Perhaps our anger might achieve sometimes and all our things, but it will not please God. நம் பொய் சொல்லுகிறது நமக்கு ஒரு அடைக்கலமாக மாறலாம், ஒரு பாதுகாப்பாய் மாறலாம். எத்தனையோ நம்முடைய தவறுகளை அந்த பொய்யை வைத்து மூடிக்கொள்ளலாம், ஆனால் அது தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் கசப்பான ஒரு காரியம். Perhaps all are with our lives and we might cover so much of things and we might accomplish many things, but it will appear as something bitter in the sight of God. ஆனால் நாம் பாடினோம் பாழும் என் குணமும் ஆகிட திவ்யமாய் ஆட்கொள்ளும் சக்தியுடனே. But however we sang that all bad natures, it will be changed by his divine power. இந்த கூட்டத்தினுடைய முடிவில் நாம் எல்லார் மேலும் ஒரு பலத்த அபிஷேகம் இறங்க வேண்டும். At the end of this meeting, upon all of us strong powerful anointing should descend. நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறதான ஒரு அபிஷேகம். An anointing that can change our character. நம்முடைய கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஒரு அபிஷேகம். An anointing that can change our bitter into sweet. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. திடா சந்திரா திகா சர்தரா சிவல் பரா சப்தினங்கரமானியான மங்கதுரே. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you. நாம் இந்த நாட்களில் கேட்டதான எல்லா வார்த்தைகள் And all the words that we have heard in these days, தேவனுடைய ஜீவனுள்ள அந்த வேதத்திலிருந்து, பரிசுத்த வேதத்திலிருந்து நம்முடைய காதுகளுக்குள் நுழைந்திருக்கிறதான உபதேசங்கள், and all the doctrines that came out of the word of God and through the scriptures, அது நம்முடைய ஆத்துமாவுக்குள் பிரவேசித்து, and it should enter into our soul. நம்முடைய ஜீவியத்தில் இந்த வார்த்தைகள் பரிசுத்தமாய் மாற வேண்டும். In our life all this word should become holiness. அது மன்னிக்கிற சுபாவமாய் மாற வேண்டும். It should become as a character of forgiving. நீடிய பொறுமையாய் மாற வேண்டும். It should become as long suffering. என்ன நடந்தாலும், எந்த விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உண்மையை பேசுகிற ஒரு தன்மையாய் மாற வேண்டும். Whatever be circumstances, whatever consequences we have to face, we should be in a position to speak the truth. இது நம்முடைய ஜீவியத்தை மாற்றாத ஒரு பாரம்பரியமாக மாறி போனால், though if it becomes as something, a tradition that cannot change us, இது பிசாசுக்கே ஒரு சிரிப்பா ஒரு வேடிக்கையாக மாறும். even this can become as something that is mocking, as something that Satan can laugh at us. ஆகையால் உண்மையான ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா. So all those who desire a true change, lift up your hands. திங்கட்கிழமை இந்த சுத்திகரிப்பு மாறக்கூடாது. This on Monday this sanctification should not change. வருகிற வாரம் இந்த சுத்திகரிப்பு காக்கப்பட வேண்டும்.
the coming week this cleansing should be preserved. அதற்காய் கர்த்தரை For that, ஸ்தோத்திரிப்போம். let's praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, கழுவும் ஐயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we thank you Jesus, we thank you Jesus, we praise you. நம்முடைய ஜீவியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் If at all our life should be protected, ரெண்டு காரியம் தேவையா இருக்கிறது. we need two things. ஒன்று, நம்மை தீட்டுப்படுத்துகிறதான இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து வாழக்கூடியதான ஒரு சுவரை, நமக்கும் உலகத்திற்கும் இடையில் ஒரு சுவரை எழுப்ப வேண்டும். We need to raise up a wall between us and the world so that the world might not defile us. அதுதான், அதற்கு பேர் தான் பிரதிஷ்டை. The name of the thing is consecration. அதுதான் பொருத்தனை, உடன்படிக்கை. That is covenant or a vow. அதனால இதை செய்துதான் நாம் உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். Only when we do these things and we should separate ourselves from the world. சில காரியங்களை நாம் தொடவே கூடாது. Some things we should never touch. சில இடங்களுக்கு போகவே கூடாது. We should never go some of the places. சில ஆட்களோடு பேசவே கூடாது. We should never talk to some people. சிலதை அளவோடு தொடலாம். And some things we need to touch in a limited சில way. ஆட்களோடு அளவோடு பேச வேண்டும். To some people we should talk limited. ஆனால் சிலரோடு அதிகமாய் நாம் ஈடுபடலாம், சில காரியங்களை அதிகமாக நாம் அனுபவிக்கலாம். And some things we need to experience and seek more. ஆக எங்கே சுவர் இருக்க வேண்டும், எங்கே ஒற்றுமை இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும், இதை அறியக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் தர வேண்டும். God should give us a wisdom so that in what place we should raise up the wall and in what place where we should have the unity and oneness, God should lead us. அதற்கேற்ற பிரதிஷ்டைகளை செய்ய கர்த்தர் நம்மை ஏவ வேண்டும். God should provoke us to make consecrations according to that. இல்லை என்றால் அந்த ரோட்டு வழியா பிசாசு வந்து நம்மை மறுபடியும் பழைய பாவத்திற்குள் கொண்டு போய் தீட்டுப்படுத்துவான். And if that is not so, the Satan will lead us in the same path and he will defile us. ஆக நம்முடைய காரியத்தில் நாமே ஸ்ட்ரிக்ட்டாக கண்டிப்பா இருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். So God should strengthen us so that in our own matters, in all our own things, we should be strict and complete. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். For that let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவது, Secondly, உலகத்தை விட்டு பிரியக்கூடியதான சுவர்களை எழுப்பினால் போதாது. it is not only enough that we raise up a wall so that we might separate ourselves from the world. இயேசுவோடு நாம் ஒட்டிக்கொள்ள வேண்டும். We need to attach ourselves to Jesus. அவர்தான் நம்முடைய ஜீவன். Because he is our life. அவரோடு ஜெபிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய ஜீவன் நமக்குள் பிரவேசிக்கிறது. When we pray to him, when we read the scriptures and when we be in his presence, we need to have a close fellowship with him. இந்த இயேசு இல்லாம அங்க போக கூடாது, இப்படி பண்ண கூடாது, அங்க பேசக்கூடாது, இதெல்லாம் வெறும் நியாயப்பிரமாணம். ரொம்ப நாள் நிக்காது. திருப்பி பிச்சிட்டு அந்த சுவரை நாமே உடைச்சிட்டு போயிடுவோம். Without Jesus, if we have to say we should not go there, we should not talk like this, we should not do these things, then it will not abide forever. Soon it will drag us once again. ஆகையால் ஜெபித்தால் போதாது. So not only it is not enough that we pray. நம்முடைய ஜெபம் இயேசுவை பற்றிக்கொள்ள டைட்டாய் பிடிக்கிறதான ஒரு ஜெபமாய் மாற வேண்டும். Our prayer should become in such a way where we need to hold on to Jesus, cling on to him. வேதத்தை வாசித்தால் போதாது. It is not enough that we read the scriptures. நான் பைபிளை வாசிக்கும் போது என்னுடைய கண் அங்க இயேசுவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். While I read my Bible, my eyes should search my Jesus in those words. அந்த அனுபவம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. And all those who desire such experiences, lift up your hands. ஒரு மணவாட்டி மணவாளனை பிடித்துக் கொள்கிறது போல ஆண்டவரை கெட்டியாய் பிடிக்கிற அந்த அனுபவம். An experience as a bride clings on to his bridegroom. நாம் ஜெபிக்கும் பொழுது இது சாதாரண ஜெபம் அல்ல, அது இயேசுவை பற்றிக் கொள்ளுகிறதான ஜெபமாய் இருக்க வேண்டும். As we pray, it should not be an ordinary prayer. It should be a prayer where we hold on to Jesus tightly. நான் பைபிளை படிக்கும் போது இயேசுவே அந்த பைபிள் இந்த துள்ளி எனக்குள் வருகிறது போல இருக்க வேண்டும். As we read our scriptures, it be as though Jesus pops out of the scriptures and clings on to us.
அந்த அனுபவம் வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். All those who need this experience, lift up your hands and praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. நிபத்தினாக சமானியா ரபௌ ஷமானா. Thank you Lord, we thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உட்காருவோம். Let's be seated. சிஸ்டர் சைடுல கேப் விடாம முன்னாடி வந்து உட்காரு. கேப் விடாம முன்னாடி வந்து உட்காரு. அங்கெல்லாம் சில பள்ளத்தாக்குகள் இருக்கு, அதெல்லாம் நிரப்பிடுங்க. யாருக்கு அது? முன்னாடி வாங்க. பின்னாடி லேட்டா வருவாங்க, முன்னாடி வர மாட்டாங்க. இப்பொழுது ஒரு 2 நிமிடம் நாம் எல்லாரும் 50ஆம் சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து மெதுவாக வாசிப்போமாக. For 2 minutes we all together are going to read Psalms 50. நம்முடைய கண்களை வைத்து 50ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். We need to read Psalms 50. இப்பொழுது முதல் 2 வசனங்களை வாசிப்போம் சத்தமாக.
வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். தேவன் கூப்பிடுகிறார், தேவன் பிரகாசிக்கிறார். God calleth and God shineth. யாரை கூப்பிடுகிறார்? To whom he is calling? எதற்காக கூப்பிடுகிறார்? Why is he calling? 5ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read verse 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்போ அவர் பூமியில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை கூப்பிடுகிறார். So he calleth all the saints in this world. நான் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறேன், நீங்க எல்லாரும் வாங்க என்று பூமியெங்கும் பிரகாசித்து அவர் பூமியில் உள்ள எல்லாரையும் அழைக்கிறார். எல்லாரையும் அல்ல, அவருடைய ஜனங்களை அழைக்கிறார். And he says, I have made a meeting and he shineth to the whole world and calleth them, and he calleth the saints for that meeting. முழு பூமியில் பிரகாசிக்கிறார், பரிசுத்தவான்களை அழைக்கிறார். எல்லாரும் வாங்க, நான் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறேன். And he shineth throughout the whole world, and he calleth not all people but his saints. அவர் என்ன மீட்டிங்ல என்ன செய்ய போகிறார்? So what is he going to do in that meeting? அவர் பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து பூர்ணமான தேவனாய் பிரகாசிக்கிறார். And as a perfect God, he is shining from Zion. பரிசுத்தவான்களை அவர் அழைக்கிறார். He calleth the saints. அழைத்து என்ன செய்கிறார்? After calling them, what does he do? எதற்காக அழைக்கிறார்? Why does he call? 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 4. அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க அவருடைய ஜனங்களை நியாயம் தீர்க்க. To judge his people. இது என்ன நியாய தீர்ப்பு தெரியுமா? Do you know what is judgment? அதாவது அவருடைய பரிசுத்தவான்கள் மத்தியில என்ன குறைகள் உண்டு என்று சுட்டி காட்டுகிற நியாய தீர்ப்பு. And this is a judgment where he can pinpoint all the faults among his saints. பொதுவாக பலியினால் உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை இயேசுவின் வருகையோடு சம்பந்தப்படுத்தி பேசுவோம், தவறல்ல. ஆனா இந்த சூழ்நிலையை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Generally when it is said, gather my saints together unto me, it speaks of the coming of the Lord. It is not wrong in it, but however we need to understand the previous circumstances in that. ரெண்டு கூட்டத்தாரை இங்கே பார்க்கிறோம். We read about two groups of people here. எல்லா பரிசுத்தவான்களை அவர் அழைத்து அந்த பரிசுத்தவான்களை ரெண்டாய் பிரிக்கிறார். And he calleth all the saints and he splits those saints into two groups. முதல் கூட்டத்தை 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். The first group we read in verse 7. வாசிங்க. என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார். And here God speaks against them. இதனால் தான் அழைக்கிறார். And for this reason he calleth. அப்ப அவர் என்ன பேசுகிறார்? What does he speak? அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையும் நீங்க பலியினால் உடன்படிக்கை செய்தவர்கள் நிறைய பலி செலுத்தி இருக்கிறீங்க. உங்க பலி நான் கேட்டேனா? ஆடின் ரத்தத்தை நான் குடிப்பேனா? உங்களுடைய காளைகளுடைய மாம்சத்தை நான் புசிப்பேனா? ஆயிரம் பலிகள் மாடுகள் எல்லாம் எனக்கே இருக்கு, எத்தனையோ மலைகள் மேல எனக்கு தேவைன்னா நான் எடுப்பேன், நீங்க என்ன கொடுக்கணும் தேவையில்லை என்று சொல்லுகிறார். And he says, you are the people who made a covenant with sacrifice, but did I ever ask of the blood of the lamb or the flesh of the goats and the fowls of the air? I have so many things in the mountains, if I need it I will take it, but did I ask of thee? 12 13 வசனங்களை வாசிங்க. 12 and 13. நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே, நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? அப்ப நீங்க எதுக்கு பலி செலுத்துறீங்க நான் கேட்டேனா? Why did you ever sacrifice? Did I ever ask you? அதாவது இதனுடைய அர்த்தம் இவர்களும் பரிசுத்தவான்கள் தான், ஆனால் பாரம்பரியத்தில் பிரியப்படுகிற பரிசுத்தவான்கள். The meaning is they are also called the saints of God, but they are people who are pleased in their tradition. சமீபத்துல ஒரு மீட்டிங் போயிருந்தேன். Recently I went to a meeting. அப்போ அந்த மீட்டிங்ல நடத்தின அந்த பாஸ்டர் நம்ம சபை பாஸ்டர் தான். அவர் ஆசீர்வாதம் கூறினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அந்த ஆசீர்வாதம் கூறி கூட்டத்தை முடித்தார். And the meeting was conducted by our pastor and he concluded the meeting with the benediction. அப்போ அந்த கூட்டம் முடிச்ச பிறகு வேற சபையிலிருந்து ஒருத்தர் அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டார். And after that meeting is over, a pastor from another church, he came and asked this pastor, என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிலாம் சொல்ல மாட்டீங்களா?
And he asked, will you not say, bless the Lord, O my soul? நாங்க சொல்லுவோம், சில கூட்டங்களுக்கு சொல்லுவோம், ஆனால் ஆசீர்வாதம் கூறும்போது நாங்கள் சொல்ல மாட்டோம். And this pastor said, indeed we will say it, but we will not say in some other meetings, but when we say the blessings, we will say all this benediction. நீங்க சொல்லாம இருந்தது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது, நாங்கெல்லாம் அதுல கரெக்டா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. And it was indeed surprising that you did not say, but in all our meetings we surely say this. அப்போ அது நம்ம 1000 முறை சொன்னாலும் கருத்தாக சொல்லாவிட்டால் அது ஒரு பாரம்பரியம் தான். And even though we say it 1000 times, if we do not say it with a meaning, it will become only a tradition. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, அதுக்கப்புறம் என்ன வரும்? ஆமென் வரும். ஆமென்னா என்ன அர்த்தம்? And when we say in the name of Jesus, we ask this Father, and after that we say Amen. What is the meaning of Amen? ஆமென் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபர் பேசின ஜெபித்த எல்லா ஜெப குறிப்புகளுக்கு நாங்களும் முத்திரை இடுகிறோம் ஆண்டவரே, ஆமென். ஆமென் என்று சொன்னால் அதே போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. And Amen means when all the words and all the prayers that person has prayed, we also join along with him and approve that, and we say it shall be so, and we say Amen. இது போல நான் ஒயிட் ட்ரெஸ் போடுறேன், நான் வந்து காலைல டெய்லி 4 மணிக்கு எழும்பிடுவேன், நான் தஸ்மா பாகெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன், இப்படி எல்லாம் சில மேன்மை பாராட்டுதல் நமக்கு இருக்கும். அதுல உண்மையாகவே ஜீவன் இருக்கிறது, அது ஒரு பாரம்பரியமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So also we also might say, I put on white dresses, I rise up early in the morning at 4 o'clock, I give all my tithes correctly, and if we all do these things, are we doing it in a true sense, or are we doing it for a tradition? இப்போ எதுக்கு ஃபாஸ்டிங் எடுக்கிறோம்? Why are we taking all this fasting? எதுக்கு நம்ம ரொம்ப நேரம் முட்டில நிக்கிறோம்? Why are we standing on our knees for so long time? நான் அவ்வளவு மட்டமான ஒரு ஆள், அதனால தான் நிறைய ஃபாஸ்டிங் எடுத்தா தான் நான் திருந்துவேன். Because I'm so worse and so bad, and only if I take of so much of fastings I can be corrected. அப்ப அதுல போய் நான் 3 நாள் ஃபாஸ்டிங் சாப்பிடவே இல்ல தெரியுமா, ஜூஸ் கூட குடிக்கல தெரியுமா, தண்ணி மட்டும் தான் குடிச்சேன் அப்படின்னு சொன்னா அதுல பெருமைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் அவ்வளவு மோசமானா அப்படிதான் நான் செய்யறேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல, தாழ்த்த வேண்டிய இடத்துல அது பெருமையா மாறினா அப்ப ஆண்டவர் நான் உன்னை கேட்டேனா அப்படின்னு கேட்பாரு. Rather than saying we need to humble ourselves, but we say, do you know that I have taken 3 days of fastings without any juice or without any drinks, I drank only water. Instead of just humbling ourselves, if we boast ourselves, then God will ask, did I ask you all these things? அப்ப அது போல நாம் அர்த்தம் இல்லாமல் சில காரியங்களை நாம் செய்கிறோம் என்றால், so also if we do all these things without any meaning, ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. can God change us? மாற்றுவாராக. Let God change us. ஆகையால் இந்த பரிசுத்தவான்களை கூட்டி அவர் வார்னிங் கொடுக்க, இப்படி எல்லாம் இருக்காதீங்க, உண்மையாகவே ஜீவனோடு என்னை ஆராதிக்க வேண்டும். So also so God says, gather all my saints, and he is warning them, you should worship me in a true sense. இரண்டாவது ஒரு குரூப் இருக்கிறாங்க. And there is also another group. 16ஆம் வசனத்தை வாசிங்க. Verse 16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, பாருங்க, இவர்களும் பரிசுத்தவான்கள் தான். So these are also called as the saints. ஆனால் இவர்கள் பரிசுத்தவான்கள் மத்தியில் இருக்கிற துன்மார்க்கர். And these are the wicked people among the saints. நீங்க எல்லாரும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இந்த வசனங்கள் எல்லாம். And you also might read all these words already. அப்ப பாருங்க, வாசிங்க திருப்பி, அதை வாசிங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? அப்ப பாருங்க, இவங்க சாதாரண துன்மார்க்கல்ல, வசனம் தெரிஞ்ச துன்மார்க்கர். And these are all not ordinary wicked people, they are the wicked people who know all the words. அதை நீங்க ஸ்டாண்ட்ல வெச்சிட்டு போடுங்க, அப்ப கை அடிக்கடி ஷேக் ஆகும். அது ஹைட் பத்தல பாருங்க. அப்போ இவர்கள் வசனம் அறிந்த துன்மார்க்கர். And these are the wicked people who know the words. அப்ப 17ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது இவங்க வசனத்தின்படி ஜீவிக்க மாட்டாங்க. And in verse 17 we read, these are the people who do not live according to the word. திருடர்களோடு உடந்தையா இருக்கிறவர்கள். And they also go along with the thieves. வாயில தீமையை பேசுகிறார்கள். They are the people who speak evil things in their mouth. விபச்சாரக்காரரோடு பங்குள்ளவர்கள். They also have partakers among the adulterers. இப்படி மோசமான ஆனா பிரசங்கமும் பண்ணுவாங்க, ஊழியம் எல்லாம் பண்ணுவாங்க. And though they are wicked, but however they will do all the ministry and they will also preach.
உன் இருதயத்துல இவ்வளவு குழப்படிய வச்சுட்டு ஏன் சமூகத்துல வந்து தாழ்த்தி சுத்திகரிப்பதற்கு பதிலாக ஊழியம் ஊழியம் என்று சொல்லி போகிறாயே, உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது என்று ஆண்டவர் கேட்கிறார். And when you all have all this filthiness in your heart and without sanctifying yourselves, you only say ministry and ministry and you speak all these words, what right do you have that to speak my word? அப்ப 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையில் உள்ளதான அந்த ஃபர்ஸ்ட் குரூப் அவங்க சின்ன பாவிகள். அந்த 16ஆம் வசனத்திலிருந்து இருக்கிற அந்த குரூப் வந்து பரிசுத்தவான்கள் மத்தியிலே துன்மார்க்கர். And verse from 7 to 15 all the little sinners, but after 16 the other group are also, they are wicked people among the saints. இந்த இரண்டாவது குரூப் ஆட்களை ஆண்டவர் கடினமாக வார்னிங் கொடுக்கிறார். And God vehemently reproves the second group of people. 22ஆம் வசனத்தை வாசிங்க. Verse 22. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் சிந்தியுங்க. நான் சொன்ன வார்த்தைகள் இல்ல, நான் பீறி போட்டுருவேன், அப்புறம் யாரும் உங்களை விடுவிக்க முடியாது. God says that consider all these things, those who forget God, if you do not hearken, I will tear you into pieces. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறதுல வார்னிங் கொடுத்து அனுப்புறார். And God gives us a warning in his judgment. ஆகிய இந்த ரெண்டு கூட்டத்தார் நம்ம மத்தியில் இருக்கிறோம். And it is in these two group of people we are there. அப்ப நம்ம மத்தியில இந்த பாரம்பரியத்துல சந்தோஷப்படுகிற குரூப்பும் இருக்கிறோம், நம்ம மத்தியில இந்த துன்மார்க்கரும் இருக்கிறார்கள். Among us there is also a group where we get pleased in the traditions, and also there are wicked people among us. ஆனா இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் அட்வைஸ் பண்ணி வார்ன் பண்ணி எச்சரித்து அனுப்புகிறார். யாரையும் அவர் அடிக்கிறதில்லை. But to all these two group of people, God warns them and advises them and sends them off. He does not punish them. இந்த ரெண்டு பேரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். To this two group of people God says, first group கிட்ட என்ன சொல்லுகிறார் பாருங்க. See what does he say to the first group of the people. 14ஆம் வசனத்தை வாசி. Let's read verse 14. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. இரண்டாவது குரூப்புக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. See what does he say to the second group of people. 23ஆம் வசனம் வாசி. Verse 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ரெண்டு குரூப் கிட்ட சொல்ல ஸ்தோத்திர பலியிடுங்கள். And to this two group of people it says offer sacrifices of praises. ஆடு பலி அல்ல, மாடு பலி அல்ல, ஸ்தோத்திர பலியிடுங்கள். And he does not say the sacrifice of lambs or bulls, he says sacrifices of praises. தன் நடக்கையை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு நான் என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். And I will show my salvation to him that ordereth his steps. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. ஆண்டவர் பூமி எங்கும் பிரகாசிக்கிற கர்த்தர் நம்மத்தில் பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கிறார். And God who shineth throughout the whole world, he shineth out of Zion among us. இப்போது பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கிற தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாகிய நாம் கூட்டம் கூடி இருக்கிறோம். And we are also gathered together as a group of people standing before the God who shines out of Zion. ஆண்டவர் எச்சரிக்கிறார். God warns us. வேண்டாம், உங்க பாரம்பரியம் எல்லாம் வேண்டாம், அதுல மேன்மை பாராட்டுதெல்லாம் வேண்டாம். Leave all your traditions, do not boast on all these things. ஸ்தோத்திர பலியிடுங்கள். Offer sacrifices of praises. இரண்டாவது குரூப் இடத்தில் சொல்லுகிறார். He says to the second group of people, உள்ளத்துல அசுத்தத்தை வைத்து மாயமாலம் பண்ணி என் சமூகத்துக்கு வர வேண்டாம், ஊழியம் பண்ண வேண்டாம், ஸ்தோத்திர பலியிடுங்கள். And having all this filthiness, do not come to my presence and do not have this hypocritical life, but come to my presence and offer sacrifices of praises. ஜீவியத்தை செவைப்படுத்துகிறவன் சரிப்படுத்தினவனுக்கு நான் என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். I will show my salvation to him that ordereth his conversation. ஆகையால் நாம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிடம் நெடுமுழங்காலில் நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போகிறோம். So we all together we are going to be on our knees and we are going to offer sacrifices of praises unto God. ஏனென்றால் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். Because he that offered praises he glorifieth God. தேவனை உயர்த்தும் போது நாம் சிறியவர்கள் என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம். So when we exalt our God, we accept that we are very small. ஆகையால் நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள், பாவிகள்,
பாவிகள், துன்மார்க்கர், பாரம்பரியம் உள்ளவர்கள். So we are all with shortcomings, we are wicked and we are people of tradition. இதை அறிந்தவர்கள் தேவனை நன்றாய் உயர்த்துவார்கள். And all those who knew it very well, they will exalt our God in a very good way. நம்மத்தில் இருக்கிறவர் உன்னதமானவர். He that is among us, he is high and நம்மத்தில் exalted. இருக்கிறவர் முதல் வசனம் சொல்லுகிறது வல்லமை உள்ள தேவன். He that is among us, he is a mighty God. நம்மத்தில் இருக்கிறவர் பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கிறவர். He that is among us, he shineth out of Zion, perfection of Zion. நம்மத்தில் இருக்கிறவர் முழு உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர். He that is among us, he is a person who is going to judge the whole world. பாவிகளாகிய நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்ல வேண்டாம், நாம் பாவிகள் தான், அவரை மகிமைப்படுத்துவோமாக. We who are sinners, let us not say that we are saints, but let us humble ourselves and exalt our God. அவர் இரக்கமுள்ளவர், He is merciful. அவர் மன்னிக்கிறவர், He is a forgiving அவர் God. நீடிய பொறுமை உள்ளவர், He is long suffering. அவர் அன்புள்ளவர், He is loving. அவர் பாவிகளின் சிநேகிதராய் He இருக்கிறவர். is a God who loveth the sinners. கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை துதிப்போமாக. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. Thank you Lord, we thank you Jesus. இயேசுவே பலப்படுத்தவேன், பலப்படுத்தவேன், பலப்படுத்தவேன். ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே இந்த சபையை நீர் சுத்திகரிக்கிறவர், பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே மகிமை உள்ளவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Jesus, thank you Lord, 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 thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியால் நன்றியால் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது பாரம்பரியமா இருக்கக்கூடாது. இயேசு இரக்கமுள்ளவர், எத்தனையோ பாவங்களை மன்னித்து மறந்து இருக்கிறார், எத்தனையோ முறை நீடிய பொறுமை உள்ளவராய் நம்மை விட்டு இருக்கிறார். இயேசுவே, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வமே இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus, Jesus. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Thank you Jesus, 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 Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே,
ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Thank you Jesus, we praise you. கைகளை தட்டாமல் இந்த சரணத்தை பாடுவோம். நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா, நீரை அன்றி பரத்து வேறே ஒரு தேற்றம் இல்லை பரமே, நீரை அன்றி பரத்து வேறே ஒரு தேற்றம் இல்லை பரமே. கவனியுங்கள், கர்த்தர் நம்ம எல்லாரும் கூட்டி தன் பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று சொல்லி அவர்களை இரண்டாய் பிரித்து, நீ பாரம்பரியத்துக்கு பின்னாடி போகாது, உன்னை யார் பிரசங்கம் பண்ண சொன்னது, ஊழியம் பண்ண சொன்னது, நீ துன்மார்க், உன் வழியை செவ்வைப்படுத்து என்று திட்டுகிற நேரத்தில் நாம் எல்லாரும் நம்மை தாழ்த்தி எங்களுக்கு நீர்தானப்பா என்று சொல்லும் போது நிஜமாகவே அவர் நம்மத்தில் சந்தோஷப்படுவார். அவருடைய கோபத்தை ஆற்றுகிறதான ஒரு சரணம் தான் அது. நீரல்லா எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லா எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி பரத்தில் வேறே ஒரு தேற்றம் இல்லை பரமே, நீரே அன்றி பரத்தில் வேறே ஒரு. இனி ஒரு முறை பாவிகளாகிய நாம் எல்லாரும் தாழ்த்தி பாடுவோம். நீரல்லா எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லா எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா, நீரை அன்றி பரத்து வேறே ஒரு தேற்றம் இல்லை பரமே, நீரை அன்றி பரத்து வேறே ஒரு தேற்றம் இல்லை பரமே. கண்களை மூடி அப்படியே கவனிப்போம். Let us close our eyes and listen. இந்த ரெண்டு கூட்டத்தாருக்கு ஆண்டவர் இரண்டு வாக்குத்தத்தங்களை To வைத்திருக்கிறார். this two group of people, God gives two promises. முதல் கூட்டத்தாருக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார் என்று கேட்போம். And let us hear what promise God gives to the first group of people. எல்லாரும் கண்களை மூடி கவனியுங்கள். Let us all close our eyes and listen. 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். Verse 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இரண்டாவது கூட்டத்தாருக்கு கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் மறுபடியும் கடைசி வசனத்தை வாசியுங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவன் துன்மார்க்கருக்கும் நம்மத்தில பொல்லாதவர்கள், தப்பு பண்றவங்க, கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள், ரட்சிப்புக்கு இழக்கக்கூடியதான பொல்லாப்பை செய்கிறவர்களுக்கு ஆண்டு சொல்ல, நீ உன்னை சரிப்படுத்து, தேவனுடைய ரட்சிப்பை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் நம்மை தாழ்த்தோம். தேவன் எவ்வளவு தயவுள்ளவர், நம்மை அடிப்பதற்கு பதிலாக வாக்குத்தத்தத்தை தந்து அவர் போகிறார். ஆபத்தின் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அடுத்த வாரமோ வருகிற நாட்களும் நம்மில் சிலருக்கு ஆபத்து வந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து நம்மை தாழ்த்தினபடினால் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் நம்முடைய ஆபத்தை ரட்சிப்பாக மாற்றி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கலிகூர்வமாக தேவனும் நாமும் ஒன்றாய் சேருகிற நேரம், பரிசுத்தவான்களை கூட்டி பரிசுத்தமாக்குகிற நேரம், தீமையை நன்மையாய் மாற்றுகிற நேரம், ஷமானியா துராயா சமானா கதுரா திரா சமானா துரா Samaria.
Samaria Tura. Shamakara Makatila Kalamakara Tura. Gazimana ratian kasama ratumana rabalana mantuda. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதாரம் அது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. கிருபையின் மகதாரம் அது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே. சகலவும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. சகலவும் செய்தோராய் தைரியம் சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் அமேன் அமேன். ஒரு சக்தி சகலவும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. சகலவும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும். Sara
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus. Praise you. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே. சகலமும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. ஆமென். ஓ ராமா, ஆபத்தின் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஊர்ராமா சங்கரா ஓரிய தன் நடுக்கையை செவைப்படுத்துகிறது. நான் என் ரட்சிப்பை, தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ராசமா ராகதுரா சபா ராசந்தனா யகோரியா மக்களா துரா. சகலமும் செய்தோராய் தைரியமாய் சத்துவம் தாரும் ஐயனே. சகலமும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. Rama Rama Shabaratu Rama Latune. நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். How blessed we are. நாம் ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். We are people who are heading to danger. நமக்கு விரோதமாய் பிசாசு ஆபத்தை வரைந்து வைத்திருந்தார். And against us Satan has portrayed a danger. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். But we called unto God. உபவாசத்தோடு நம்மை தாழ்த்தினோம். We humble ourselves with fasting. விடுவிக்கிறவராக கர்த்தர் நம்மத்தில் வந்திருக்கிறார். God has come into us as a deliverer. நமக்கு ஆபத்தல்ல, நமக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவார் என்று அவர் சொல்லுகிறார். He says not danger, but he says that he will reveal salvation. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை நம்முடைய காலின் கீழ் நசுக்கி போடுவார். Let the God of peace, soon he shall bruise Satan under our feet. Amen. Raya Santara Mankaratura. Oh Rama Shabakaramana Ratura Balature. Shidarama Karama Shamana Rature. Thank you, Lord. Thank you, Jesus. இதுவரைக்கும் நம்மை ரட்சித்தவர் இனிமேலும் நம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். He that saved us hitherto, henceforth he is able to save us. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is he who called us, he shall do it. ஓட்டத்தை ஆரம்பித்தவர் அவரை முடிப்பார். He that started our race, he shall fulfill it. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே,
செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதையின் நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் தாங்கியதையின் நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் சீயோனை பணிந்துமை கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார் சீயோன் உராயாஸ் பலைரோக்கியாக்கா சீக்கிரம் வருவார் சிந்தை வைப்போம் சந்திக்கவே சுந்தரன் முகமே சுந்தரன் முகமே சிந்தை வைப்போம் சந்திக்கவே சுந்தரன் முகமே சுந்தரன் முகமே Shabaratia sabde logare sugale bora nidara sibala ratura marature. Thank you, Jesus. Abajara basikara bakala raba sankara bala marata rasibala tura. Jesus, Jesus, Jesus. என் பிள்ளையே எழும்பு. எழும்பி பிரகாசி. உன் பாவம் இரத்தாம்பரமாய் சிவப்பாய் இருந்தாலும் நான் அதை பனியை போல வெண்மையாக்கினேன். எழும்பி பிரகாசி. நான் உன்னை ஜீவிக்கல் பெரிய வேலையை செய்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆக்கும். Tidak baga basit mahat para bastir palangka ratuna naresulam barna haswata rambaulia rahosyam tolia maharakatuna riyama ushama ratusamana.
சினமனமத்திரோ என் ஜனமே உன் பாவங்கள் அதிகமாய் இருந்தது. My people, your sins were great. அது நிமித்தமாக சாத்தான் உன்னை எதிர்க்கும் வண்ணம் வந்தான். Because of that numerous sins, Satan came against you. ஆனால் நீ தாழ்த்தி உன் ஜீவியத்தை எனக்கு முன்பாக நீ தாழ்த்தினாய். But if you humble yourself, if you humble your life before me, அதனால் நான் வல்லமையுள்ள தேவனாய் உன் மத்தியில் எழுந்துள்ளேன் பிள்ளையே. and because of that, my child, as a mighty God, I have risen among you. சத்துருவின் அன்புகள் உன்னை சேதப்படுத்தாது. நான் உனக்கு அக்கினி மதிலாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. The arrows of the enemy might not hurt you. I am as a wall of fire around you. என்று சேனையின் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். Thus saith the Lord of God of hosts. Jesus, thank you, Jesus, thank you, Jesus. If I am for you, who can be against you? Who can accuse my people whom I have chosen? All the sins that you have placed upon my altar, I have burned it. You shall run through a troop. My child, you shall run through a troop. And by me you can leap over a wall, saith the Lord. Jesus, Shabda Lankarabana, Karati Akasta, Rata Ragajama, Saptadankarabau Shabali, Anturi Bigana Mankarabania, Tida Sidra, Diamastoria, Baluria Masantura. Jesus, praise you, Jesus, praise you, Jesus, praise you, Jesus. என் பிள்ளையே என் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்ததான என் பிள்ளையே, My child, who have humbled yourself and yielded yourself to my word, arise and shine. மரணம் உண்டாக்குகிற அந்த கண்ணியிலிருந்து நான் உன்னை தப்புவித்திருக்கிறேன். I have protected you from that snare that can cause death to you. சூழ்நிலைகள் நான் உனக்கு வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். என் பக்கமா திரும்ப, என்னை பற்றிக்கொள். Return unto me, cling unto me, saith the Lord. Jesus, thank you, Jesus. கெட்டு போன சுனைக்கும் கலங்கின கிணற்றுக்கும் அப்பா இந்த உன்னுடைய ஜீவியத்தை As a well that is spoiled and as the waters that is spoiled, I have changed your life. உன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தமான ஜீவியமா நான் மாற்றியுள்ளேன். I have changed such a life as a holy life. My child, I have given you the steadfastness of holiness, even more to you. Thus saith the Lord. Oh Lord Jesus, thank you Lord, thank you Jesus. தேவன் நம்மை நேசிக்கிறார்.
God loves us. அவர் நம்மை பற்றி வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். He is zealous over us. நாம் கெட்டு போனவர்களாய் இருந்தாலும் நம்மை திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம மத்தியில் அவர் வந்திருக்கிறார். Though we are spoiled, he has come with a purpose to correct us. துன்மார்க்கனுடைய சாவையும் அவர் விரும்பாத தேவன். He is a God, even he does not like the death of the wicked. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணையாமலும் அவர் மாற்றுகிறதான தேவன். He is a God who does not bruise the broken reed and does not quench the flocks. மறுபடியும் அவர் நம்மை பற்றி எரியும்படியாக அவர் செய்திருக்கிறார். He has once again made us to burn once again. அவர் நம்முடைய ஜீவிதத்தில் செய்திருக்கிற அந்த சுத்திகரிப்பின் வேலைக்காக For the sanctification work he has done in your life. நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். So praise him with gratitude. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, பரிசுத்தரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Lord, we thank you Jesus. ஆண்டவர் இப்பொழுது பேசினார், ஆபத்தின் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். God said now in the day of call unto me in the day of their trouble, and I shall deliver you and you shall glorify me. நமக்கு ஒரு ஆபத்து நாள் உண்டு, ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்க போகிறார். For us there is a day of danger, but however God is going to protect us. எத்தனையோ தீர்க்கதரிசனங்கள் மூலமாக கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். And through many prophecies God has established that. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். But let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதற்கு மேலாக More than that, தேவன் நம்மை பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்து God will call all the saints. நம்மை அடித்து சிட்சித்து எச்சரித்து He smote us and he chastises and he warned us. நம்மை பரிசுத்தப்படுத்தி மறுபடியுமாய் நம்மை அனுப்பும்போது When he sanctifies us and he sends us once again, இந்த இப்பிரபஞ்சத்தில் இருக்கிறதான தீய சக்திகளுக்கு நாம் ஆபத்தாய் மாறப் போகிறோம். we are going to become a danger to all the powers of this evil world. ஆகையால் தான் நாம் இப்போது பாடு, ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சியோனை சிறக்க செய்வீர். And that is what we sing, when the kings will astonish and all the nations will tremble, thou shalt magnify Zion. இப்பொழுது நாம் பெற்ற அபிஷேகம் சிறிய அபிஷேகம் தான். The anointing that we have received now, it is something very சீக்கிரத்தில் little. ஒரு பெரிய அபிஷேகம் வரப்போகிறது. Very soon we are going to receive a great உலகத்தை anointing. கலக்குகிற அபிஷேகம். An anointing that can shake the whole world. பாதாளம் நடுங்க போகிற அபிஷேகம். An anointing where the hell will tremble. அப்படி ஒரு அபிஷேகம் வரப்போகிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? All those who believe that such an anointing is going to come, lift up your hands. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். God is going to change the captivity of Zion. பூமி எங்கும் பிரகாசிக்கிற கர்த்தர் நம் மூலமாய் பிரகாசிக்க போகிறார். God is going shining in the whole world. He is going to shine through us. அதற்காக விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். With faith let us praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Jesus, praise you. நம்மத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். Among us there are many people who are not yet received the anointing of the Holy எல்லா Spirit. தடைகள் மாறி சீக்கிரமே அவர்களும் அபிஷேகத்தை பெற்று நம்மோடு ஓட்டத்தை ஓட வேண்டும். All hindrances should be removed and very soon they should receive the anointing and they should join us in our race. அதற்காக பாரத்தோடு, For that with a burden, மன உருக்கத்தோடு, with all compassion, விசுவாசத்தோடு with faith. அவர்களுக்கு நாம் கர்த்தரை For ஸ்தோத்திரிப்போம். them let us praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should bless the night prayer. ராத்திரி கூடிய மட்டும் இங்கே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். As much as possible, try to stay back here. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் அங்கே ஒரு அரை மணி நேரமாவது ஜெபித்து தான் தூங்க வேண்டும். And if at all there is unavoidable reasons, if there has to be that you have to sleep there, before your sleep at least pray for half an hour and then go to sleep. அப்பொழுதுதான் காலையில் வரும்பொழுது அந்த ஆயத்தம் நமக்குள்ள இருக்கும். Only then when we come to in the morning there will be a preparation. ராத்திரி ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரே ஒரு குறிப்புக்காக 100 ஸ்தோத்திரம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். For one single point we are going to offer 100 praises and we are going to conclude. தெய்வீக சுகத்தின் வல்லமை சபையில் பெருக வேண்டும். The power of divine healing should increase in the church. தெய்வீக சுகத்தை பற்றிய விசுவாசம் சபையில் பெருக வேண்டும். The faith of the doctrine of divine healing, it should increase. இப்பொழுது பாடினோமே சர்வத்தையும் கீழ்ப்படுத்துகிற வல்லமை. As we sang now, to subdue every power. மரித்தவர்களை எழுப்புகிறதான வல்லமை. A power that can quicken the dead. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறதான வல்லமை. A power that can change water into wine. அந்த மறுரூபத்தின் வல்லமை. The transformation power. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. The quickening power. நம்மத்தில் எல்லா வியாதியஸ்தரை உயிர்ப்பிக்க வேண்டும். God, it should quicken every sick people among us. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 சோத்ராம் 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 சோத்ராம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு சத்தமாக ஆண்டவரை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தேவனே நல்லவளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நீடுபடதான ஆண்டவரே காலளவினை எங்கள் தந்தீரே அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்கள்லாம் ஆண்டவரே எங்களை அதாமே ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்பதை இந்த நாட்களெல்லாம் சற்று ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை சுத்திகரிக்க கர்த்தர் கிருபை தந்தபடி நான் ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரத்திலே மிக பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தில் உள்ள எல்லா அசுசிகளையும் நீங்கி உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கன்று என்பதை ஒப்பு கொடுத்து நாங்கள் எங்களுடைய சுய நீதியை வெறுத்து தேவ நீதியை தரித்து கொள்ள கிருபை தந்தீர் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி நாங்கள் எல்லாவற்றிலும் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தி ஜீவிக்கும்படியாக தொடர்ந்து நாங்கள் நடந்தான எல்லா சுத்திரிப்பு கூட்டங்களையும் கர்த்தருடைய வல்லமையை அதிகமாக பெற்றுக்கொள்ள எங்களை முற்றிலுமாக தாழ்த்த கர்த்தர் கிருபை தந்து வந்தீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த மாலை வேளை நீர் எங்களோடு இடப்பட்டீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய ஜீவித்தில் ஆண்டவரே சாமி அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். பாரம்பரியமான காரியத்தினால உண்மையை நாங்கள் ஆண்டவரே சாமி ஆராதிக்கிறவர்களா அல்ல சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வேதம் வாசித்தாலும் ஜெபித்தாலும் எல்லாம் பாரம்பரியமா இல்லாதபடி ஆண்டவரே இந்த நாட்களை எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக மனப்பூர்வமாய் செய்யக்கூடியதான ஒரு பலியாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நீர் அங்கீகரிக்கிற தேவன். நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கு என்று ஸ்தோத்திரங்களை செலுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சாமி. ஆபத்தினத்தை நீ நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொன்னது போல எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உண்மை கூப்பிட்டு உண்மை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களுடைய வழிகளாக நாங்கள் செவ்வாய்ப்படுத்தும் போது எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தந்த தேவனை துதித்து துதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். எங்க வாழ்நாளெல்லாம் எங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் நீர் வர்ற வரைக்கும் நாங்கள் உண்மை மாத்திரம் வல்லமுள்ள தேவனை மகிமைப்படுத்த கிருபை தாரும் சாமி. நீர் எங்களுக்கு வல்லமுள்ள தேவனாய் எங்களை ரட்சித்த தேவனாய் உன்னதமான தேவனாய் இருக்கிறபடினால் உண்மை மாத்திரமே புகழ்ந்து மகிமைப்படுத்தி ஜீவிக்கிற ஒரு கூட்டத்தாராய் எங்களை மாற்றி தந்திருக்கிறீர். இதை இந்த அனுபவத்தை தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்யும். இரவு ஜெபங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.